இருண்ட காலமது. கத்தோலிக்கத்தின் ஆதிக்கம் பாப்பரசரின் ஆணைக்கு தலையசைத்தது உலகம். சத்தியத்தை மறைத்தார்கள், தண்டனைக்கு வழிவகுத்தார்கள். ஆத்துமாவின் அமைதிக்கு விளை வைத்தார்கள். அங்கே ஒரு துறவி அறம் காக்க எழுந்தான். மார்ட்டின் லூதர் என்னும் புனித மகன் பைபிளை வாசித்தான், வேதம் சொன்னதை உணர்ந்தான், திறந்த இதயத்தோடு சத்தியத்தை தேடினான். சிலுவையின் நிழலில் புதிய பாதையை கண்டான். விசுவாசத்தின் தீபத்தை ஒளி வீச செய்தான். விட்பர கோட்டை வாசலில் அடித்தான் ஒரு ஆணி. 95 திருத்த குறிப்புகள் அவைதான் அழகின் ஆணி. பாவ மன்னிப்பு சீட்டுகளுக்கு அவர் கேள்வி எழுப்பினார். கடவுள் கருணைக்கு விசுவாசம் மட்டுமே போதும் என்றார். போப்பின் கோபம் அவரை துரத்தியது. ஆனாலும் அவரது கொள்கைகள் அலையலையாய் பரவியது. ஜனநாயகத்தின் விதைகள் கிறிஸ்தவத்தில் விதைக்கப்பட்டன. மத சுதந்திரத்தின் ஒளிக்கீற்று ஐரோப்பாவில் பரவியது. சீர்திருத்த நாள் என்பது ஒரு தேவாலயத்தின் விழா அல்ல, அது அறிவின் வெற்றி, அடிமைத்தனத்தின் தோல்வி. மார்ட்டின் லூதரின் பெயர் மனங்களில் வாழும் வரை சத்தியத்தின் வழி நடப்போம், சமத்துவத்தை காப்போம்.